பள்ளி கல்லூரிகளில் சாதிய வன்முறைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வழங்கிய அறிக்கையை தேனி ஊராட்சி குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி கிழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் சாதிய வன்முறைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான குழு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. அரசு பள்ளிகளின் பெயர்களில் ஆதி திராவிடர் நலத்துறை உள்பட எந்த சாதிய அடையாளங்களும் இருக்கக்கூடாது என்றும், கைகளில் வண்ண கயிறுகள், நெற்றி திலகம் உள்ளிட்டவற்றுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் பரிந்துரைத்துள்ளது. இந்த நிலையில் தேனி மாவட்ட ஊராட்சி குழு கூட்டத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு வழங்கிய அறிக்கையை ஊராட்சி குழு துணைத் தலைவர் ராஜபாண்டி கிழித்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். மக்கள் நலனுக்காக நடத்தப்பட்ட பொதுவான கூட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதெல்லாம் வந்து ஒரு பொதுவான தனியா நடத்தி பண்ணுங்க. இதுல நீங்க அரசு சார்பில் நடக்கிற கூட்டத்துல இது வந்து இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இந்த பொதுவான அவையிலே தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் சொன்னா இந்த 50 ஆண்டுகள் கழிச்சு கூட இந்த தமிழ்நாட்டுல சாதிய மத மோதல்களை ஒரு பொதுநிலையில வச்சிருக்காங்கன்னு சொன்னா 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட கழகம் வந்து அதுக்கு பொறுப்பேற்காங்க. இதற்கு வேற யாரும் பொறுப்பு இல்லை.